அடியே கருப்பாயி, ஏண்டி இப்படி சோகமா இருக்கிறவ? மூச்சுக்கு 360 வார்த்தை டான் 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 பேசிருக்கியே, என்னாச்சுடி உனக்கு? என்னது மனசு சரியில்லையா? எதுக்கு கவலையா இருக்க? இப்படி கேட்டி எதுக்கு கவலையா இருக்கேன்னு கேட்டேன். காரணத்தை சொல்லாம தை 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 தைன்னு என்னையவே கிளிப்பா. ஊர்ல நான் மட்டும்தான் குடிக்கிறேன் பாரு. அட ஆமா கருப்பாயி, உங்க சொந்தக்காரங்க யாரோ நம்ம மகனை பொண்ணுவாக்க வாராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல, வரலையா? இந்த குடும்பத்துல நான் பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல. நான் கேட்க வேண்டிய கேள்வில இந்த மனுஷன் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. பெத்த பிள்ளைகளுக்கு தகப்பனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பேன். ஆனா என் குடும்பத்துல எல்லாம் தலைகீழா இருக்கு. நானே கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. அடிய உன் சொந்தக்காரன் பொண்ணுவாக்க வரேன்னு சொல்லிட்டு வரல, அவனை போய் கிழிப்பியா? சம்பந்தம் இல்லாம நான் சமனேன்னு உட்கார்ந்துருக்கேன். என்னைய போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நானே ஆஃப் அடிக்க காசு இல்லேன்னு மனக்குழப்பத்துல உட்கார்ந்துருக்கேன். அடியா பொம்பளை எல்லாம் கடுகு டப்பால காசு சேமிச்சு வைப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. நானும் போய் அடுப்படியில கடுகு டப்பால தேடி பார்த்தனே, காசு இல்லையே. எங்க வச்சிருக்க? கருப்பாயி அது வந்து காசு இருக்கான்னு தேடிதான் பார்த்தேன். கருப்பாயி நீ எங்க கடுகு டப்பால காசு வச்சிருக்க? வேற எங்க காசு வச்சிருக்க சொல்லு பாப்போம். அடிய கருப்பாயி இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு அடி கேக்கு. அழுது புலம்புறத நிப்பாட்டுடி. அதை விட்டுட்டு உன் சொந்தக்காரன் எவனா ஒருத்தையும் சொன்னில, அவன் முடியாம மாப்பிள்ளை வந்துச்சுன்னு அவனுக்கு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேளுட்டி. இதுக்குத்தான் குடும்பத்துல குடும்ப தலைவர் இருக்கணும்னு சொல்றது. கரெக்டான ஐடியா கொடுத்தேன் பத்தியா? நான் சொல்லாட்டி அழுது புலம்பிக்கிட்டே இருந்திருப்பேன். யாட்டி கருப்பாயி உனக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்கேன்லட்டி. அடியே அடியே நேரம் ஆக கை கால்லாம் நடுக்க ஏற்படுதுடி. ஒரு கட்டிங்க போட்டாத்தே நடுக்கம்லாம் நிக்கும். காசு இருந்தா குடுடி. அடியே குடியெல்லாம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி குறைக்கணும். ஒரேடியா முழுசா குறைச்சிட்டா மண்டைய போட்டுறேன்டி. அப்புறம் என் மக பான் கல்யாணத்தை கூட பார்க்க முடியாது. பாத்துக்க குடிடி குடிடி ராசாத்தி குடிடி. 100 ரூபா போதும்டி. கட்டிங் போட்டுட்டு அப்படியே பொத்தலாப்புல வந்து படுத்துக்கிறேன். சரிடி சரிடி குடிச்சிட்டு வந்து பொத்தலாப்புல படுத்து தூங்கிறேன். எந்த கரைச்சலும் கொடுக்க மாட்டேன்டி. தீபாவளிக்கு முடிஞ்சு ஸ்கூலும் ரீஓபன் ஆயிருச்சுமா. அம்மா பரிச்சை ஆரம்பிச்சிருவாமா. நான் ஸ்கூலுக்கு கிளம்பவாமா? என்னது ஸ்கூலுக்கு கிளம்ப போறியா? உன்னை பொண்ணு வாக்க வாராதன்னு சொல்லி தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். பொண்ணு வாக்க வந்தாளா? இல்ல இல்ல உன் கேரளமே எங்க போட்டு ஆட்டி படைக்குதுடி. அம்மா நான் தான் இப்போ எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்றேன்லம்மா. அம்மா
பரிச்சை ஆரம்பிச்சிருவாங்கம்மா, என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுங்கம்மா. ஆமா, அப்படியே படிச்சு பரிச்சை எழுதி கைக்காதவர மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு 1008 கவலை இருக்கு. எந்த கவலையும் இல்லாம நான் ஹாஸ்டல் போறேன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்க. கருப்பாயி இப்ப எதுக்கு பானுவை திட்டிக்கிட்டு கிடக்க? நீங்க சும்மா இருந்த செல்லம் கொடுத்து கொடுத்து தானே கெட்டு போய் இருக்கா. நம்ம சொல்றது கேட்கவே மாட்டானே. இங்க பாருடி பானு, உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரல. ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குறேன். வரலன்னு சொன்னா கொண்டு போய் விட்டு தொலைறேன். பரிச்சை ஆரம்பிச்சிருவாங்கம்மா, நான் படிக்கணும். அம்மாடி பானு, அம்மா சொல்றதை கேளுமா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவா, அழுகாதம்மா. பாருடி, மாப்பிள்ளை வீட்ல பொண்ணு பார்க்க வாராங்களா வரலையான்னு கேட்டுட்டு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன். கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப எனக்கு கல்யாணம் வேணும்னு நான் கேட்டேனா, பரிச்சை ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் பரிச்சை எழுத முடியாது. எனக்கு கல்யாணம் வேணாம். கடவுளே கடவுளே, என்னைய பொண்ணு பார்க்க வரலேன்னு சொல்லணும். நான் ஹாஸ்டலுக்கு போகணும், நல்லா படிக்கணும். கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து. விட்டு நேரமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தா மாமியாரும் நாத்தனாரும் வேலையா சொல்லி கொள்றாங்க. அதான் விட்டா போதுன்னு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எத்தனை நேரம் ராணியக்கா வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கதையை அடிச்சுட்டு வரணும். இந்த ஊருக்கார பொம்பளைக்க பொழுதோடு எப்படித்தையே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ தெரியல. நம்மளால செத்த நேரம் வேலை பார்க்க முடியல, டயர்டா ஆயிருது. அப்பா, மழை காலத்துல கூட வெயில் என்னமா கொளுத்துது. செத்த நேரம் வெளியில வர முடியல. வெளியில வந்தா வெயில் தொல்லை, வீட்டுல இருந்தா மாமியார் தொல்லை. என்னதான் செய்யறது? காய்கறி வாங்குறீங்களோ? காய்கறி காய்கறி காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி. இந்த தெருவுக்கே வந்திருக்க கூடாது, யாருமே காய்கறி வாங்க மாட்டாங்க. நானும் எப்படித்தையும் கத்திக்கிட்டு வரேன். எம்மா எம்மா பொண்ணு, காய்கறி வேணுமாம்மா? காய்கறி காய்கறி காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறிமா. என்ன, இந்த ஊருக்குள்ள நீங்க காய்கறி வித்து பார்த்ததே இல்லையே, இப்ப புதுசா காய்கறி விற்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, தடவை இந்த ஊருக்குள்ள காய்கறிக்கு வந்திருக்கேம்மா. ஒரு ஜனம் காய்கறி வாங்கலாமா? இந்த ஊர்க்காரி எல்லாம் எப்படி வாங்குவாளுக? அவளுக்கு 5 10க்குன்னே காய்கறியும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்குவாளுக. நீங்க ரேட்டு அதிகமா சொல்லுவீங்க, உங்ககிட்ட வாங்குவாளுகளா? நாங்க எல்லாருமே சந்தைக்கு போய் சீப்பாத்தே வாங்குவோம். ஐயோ, இது கஞ்ச பிசுனாரி தெருவா? இது தெரியாம காய்கறி கூட இங்க தூக்கிட்டு வந்துட்டேனே. எம்பிட்டு தூரம் நடந்து வந்துட்டேன். அம்மா, நீனாவது காய்கறி வாங்கிக்கம்மா. ஐயோ, நான் காய்கறி வாங்கவா? அண்ணே, எங்க வீட்டுல நான் குழம்பே வைக்க மாட்டேனே, சோறு மட்டும்தே ஆக்குவேன். அக்கம் பக்கத்து வீட்டுல குழம்பும் கூட்டு வாங்கி ஒப்பேத்திடுவேன்னே. அம்மா, இது பூரா என் தோட்டத்து காய்கறிமா, ஃப்ரெஷ்ஷான காய்கறி. இப்பத்தையும் பறிச்சுட்டு வந்திருக்கேம்மா, சூப்பரா இருக்குமா, சமைச்சு சாப்பிட்டா. வாங்கிக்கம்மா. அட ஆமாண்ணே, பச்சை பச்சைன்னு காய்கறி வச்சிருக்கீங்க. நான் சமைக்க மாட்டேனே, நான் என்ன செய்யறது? நான் இதை திரும்பவும் தூக்கிட்டு போறதுக்குள்ளேயும் ஒரு வழியாகி போடுவேனே. இந்த ஊர்க்காரி எல்லாம் நிறைய காய்கறி வாங்குவாங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாத்தே இருக்கு. வேணும்னா நம்ம ஒரு டீலிங் போட்டுக்குருவோமா? என்னம்மா டீலிங்கு? இங்க பாருங்க அண்ணே, உங்க காய்கறி எல்லாத்தையும் வித்து குடுக்கறேன். வார லாபத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுப்பீங்களா? எம்மா, ஒரு பங்கு தானம்மா, தாராளமா வாங்கிக்கம்மா. கூட ஒரு பங்கு கூட 2 பங்காக கூட தாரேன். என் காய்கறி வித்தா போதுமா? அப்ப என்ன, செத்த நேரம் இங்க இருங்க அண்ணே. ஊருக்குள்ள போய் என் ஃப்ரெண்டுகளை கூட்டிட்டு வரேன். அவங்க நிறைய காய்கறி வாங்குவாங்க. சரிம்மா, போய் கூட்டிட்டு வாமா. சின்ன பொண்ணு தலை குளிச்சவள தோட்ட கூட விடாம கைய பிடிச்சு இழுத்துட்டு வராளே. ஏக்கா, தலை அப்புறமாட்டி கூட தோட்டக்கேக்கா. இங்க பாரு, ஃப்ரெஷ்ஷான காய்கறிக்கா. இவரு சீப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். அடியே, ஏன் தோட்டத்திலேயே காய்கறி சீச்சி தோத்தோன்னு கிடக்கு. எனக்கு எதுக்கு காய்கறி வேணாம் சொன்னாலும் விட மாட்டாளே. கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா. ஏ சரோஜாக்கா, இந்த காய்கறி எல்லாம் சீப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காருக்கா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியாடி, எம்பிட்டு சீப்பா குடுக்குறாரு? சும்மா வேணா கொடுத்துட்டு போக சொல்லுவே. நல்ல வருவக்கா, ஓசியில கிடைச்சா நல்ல மங்களம் பாடிருவிய. பாருக்கா, இந்த காய்கறியில எல்லாம் கெமிக்கல் அடிக்காத காய்கறிக்கா. பாரு நீனே, பல பல பலன்னு எப்படி பச்சை பச்சேன்னு இருக்குன்னு. அதே பாதி வேலைக்கு குடுக்கறேன்னு சொல்லவும் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நீங்க எல்லாம் பயன்பெறுவீன்னு பார்த்தா வேணா நோனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடியே சின்ன பொண்ணு, எனக்கு சந்தையில வாங்கின காய்கறிய கிடக்குடி, எனக்கு வேணாமடி. ஆமா, எப்ப பார்த்தாலும் சந்தையில தானே வாங்கி சாப்பிடுறோம். சொத்தலும் வத்தலும் அழுகி போனதும் நொந்ததுமா குடுக்கறாங்க. இது நல்ல காய்கறிக்கா, பாரு எப்படி சூப்பரா இருக்குன்னு. ஆமா சின்ன பொண்ணு, காய்கறிலாம் நல்ல பச்சை பச்சையா இருக்கு. ஆனா காய்கறி இருக்கே. அக்கா, காய்கறி இருந்தா என்ன காப்ப? அதான் எல்லார் வீட்லயும் பிரிச்சு வச்சிருப்பீல்ல, வாங்கி பிரிச்சுக்குள்ள போடுக்கா. 2 மாசம் வச்சு வச்சு சாப்பிடலாம். நீ சொல்றது சரிதே. சரோஜாக்கா, வசந்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து காய்கறியை வாங்குவோமா? சரி ராணி, இவ வேற கூட்டிட்டு வந்துட்டால, வாங்கிட்டாங்க.
வந்து அது 300. அண்ணே அண்ணே சும்மா இருங்கண்ணே, 300 சொல்லாதீங்க, 3000 சொல்லுங்க. அம்மா இந்த கூடையில இருக்கிற காய்கறி 300 ரூபாதாம்மா. அண்ணே நான் சொல்றத கேளுங்கண்ணே, 3000 சொல்லுங்க. சரிம்மா அப்படியே சொல்றேன். என்னண்ணே 300 ரூபாயா? ஏம்மா 300 ரூபாய் இல்லம்மா, 3000 ரூபாய். என்னது 3000 ரூபாயா? ஏ எப்பா 3000 சொல்லவும் வாயை இந்த திறக்கிறாங்க, உலகமே தெரியுது. எக்கா சாக்காகதக்கா, இந்த காய்கறிலாம் 5000 சொன்னாரு, நான் தான் பேசி அடிச்சு 3000 பேசி வச்சிருக்கேன்க்கா. அடியே 3000க்கு காய்கறி வாங்கி சமைக்கவா? அடி போடி, என் வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவாரு. வசந்தியக்கா, நீ சந்தையில 10-20க்கும் காய்கறி வாங்கி சாப்பிட்ட உனக்கு இப்படித்தாக்கா தெரியும். நல்ல காய்கறி வாங்கி சாப்பிட்டா இப்படி ரேட்டு தான் வரும். அம்மா ஒரு கூடை மட்டும் இல்லம்மா, 2 கூடையும் சேர்த்து 3000 ரூபாய். ஓ அப்படியா? சரி, எங்க வீட்டுக்காரர் எப்பயும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி சமைனே சொல்றாரு. இந்த தாட்டி இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியே வாங்கி சமைப்போம். அக்கா விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குக்கா. வசந்தி, நல்ல பொருளுக்கு விலை ஜாஸ்தியாட்டே இருக்கு. இதுவே இது கம்மி தான் வசந்தி. இதுவே நம்ம சந்தைக்கு போனா 5000 6000 சொல்லுவாங்க. ஓ அப்படியாக்கா? அப்ப வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கிடுவோமா? சரிடி. ஏ சரோஜாக்கா, காய்கறி வாங்கிடுவோமா? நீங்க எல்லாம் வாங்குறீங்களாடி? ஆமாக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல காய்கறி, அதான் வாங்கலாம்னு இருக்கோம். அப்பனா எனக்கும் சேர்த்தே வாங்குங்க. சரி இந்தாங்க அண்ணே 3000 காசு. நாங்க இந்த கூடையை எடுத்துட்டு போயிட்டு வீட்ல காய்கறி கொட்டிட்டு இந்த கூடையை கொண்டு வரோம்னே. அம்மா நீங்களே எல்லா காய்கறியும் வாங்கிருக்கீங்கல்ல, உங்களுக்கு கூட ஃப்ரீமா, நீங்களே வச்சுக்கிறீங்க. ஏய் அப்பா, கூட ஃப்ரீயா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. ஏ வசந்தி, சரோஜாக்கா, கூடையை தூக்குங்க, போவோம் வீட்டுகளுக்கு. சரிக்கா. அம்மா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இந்த மாதிரி காய்கறி என்னைக்குமே வித்தது இல்ல. 5 நிமிஷத்துக்குள்ள கூடையே காலி, டபுள் வருமானமா எனக்கு. 300 ரூபாய் காய்கறிகளை 3000க்கு வித்து கொடுத்துருக்கமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா நான் காய்கறி கடை பெருசா வச்சிருக்கேம்மா, அங்க வேலை பார்க்க வாரியா? மாசம் 5000 தாரேன். இல்லண்ணே, ஊருக்குள்ளேயே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதையே சமாளிக்க முடியல, நான் எங்கிட்டு வேலை பார்க்க வாரேன். இந்த மாதிரி ஒரு வேலைக்கார பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. இந்தாம்மா 3000 கொடுத்தாங்கல்ல, உனக்கு 1500 குடிமா. அண்ணே எனக்கு 1000 ரூபாய் போதும்னே. உங்க தோட்டத்துல காய்கறிகளை விளை வச்சு பறிச்சு செமந்து கொண்டு வந்து வித்துருக்கீங்க, நீங்க 2000 எடுத்துக்கிறீங்க அண்ணே, எனக்கு 1000 ரூபாய் போதும். ஆஹா, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணா? நீ நல்லா இருப்பம்மா, உன் குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. இந்த புடிமா காச. சரிம்மா, நேரத்தோட நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ டவுன் சைடு வந்தீங்கன்னா எங்க காய்கறி கடைக்கு மறக்காம வாமா. கண்டிப்பா வரேனே.